ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோல சிம்பிளா ஒரு 5 நிமிஷத்துல குயிக்கா எப்படி மீன் குழம்பு செய்றதுன்னு ஒரு மெத்தட்ல சொல்லிக் குடுத்துருக்கேன். எப்படின்னு பார்க்கலாமா? மீன் குழம்பு இப்படி தான் வைக்கணும்னு எந்த மெத்தடும் கிடையாது. அவங்களுக்கு புடிச்ச மாதிரி, அவங்கவங்க டைமிங்க்கு ஏத்த மாதிரி, ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி பொறுத்து நெறைய மெத்தட்ல செய்யலாம். இது ரொம்ப சிம்பிளா, குயிக்கா, ஈஸியா முடியிற மாதிரி செஞ்சுருக்கேன். அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் அது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் இருக்கும். அத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, இந்த சைஸ்ல 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். ஒரு 20 பல்லு பூண்டு, குட்டி பூண்டு தான். அத கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துட்டு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்க புளி நெறைய சேர்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, தக்காளி கம்மியா சேர்த்துக்கோங்க. இது கூடவே வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்க தனித்தனியா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் கண்டிப்பா சேர்க்கணும். அப்பதான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு இதிலேயே சேர்த்துக்கிறேன். இப்போ இத தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளவே நம்ம மண் சட்டியை வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஹீட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஆயில் சேர்த்து விட்டுட்டா நம்ம அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே எண்ணெய் சூடாயிடும். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதை ஊற வச்சுக்கலாம். எனக்கு மீன் குழம்புல புளி அதிகமாக இருந்தால் பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு புளி நிறைய சேர்த்தா பிடிக்காது. அதுக்கேற்ற மாதிரி தக்காளி, புளி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்து மீன் குழம்புக்கே உரித்தான வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, பெரிய வெங்காயம், அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வரணும். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் வடகம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. வடகம் சேர்த்து நம்ம வெறும் மிளகாத்தூள், புளி கரைச்சி ஊற்றி வச்சாலே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்க தேவையான மஞ்சள் தூளும் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட வடகம் இல்லை, தீர்ந்துடுச்சு, காலி ஆயிடுச்சுன்னு வாங்கலை. அதனால் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக வடகம் சேர்க்கணும்னு இல்லை, வடகம் சேர்த்தா இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். 2 நாள் 3 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சோம்ல மிளகாத்தூள், தக்காளி, அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம இந்த மசாலாவை வதக்காமல் தான் அரைச்சிருக்கோம் இல்லையா? தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்காமல் அரைச்சிருக்கோம். அதனால் இந்த எண்ணெயிலே நல்லா அது ஃப்ரை ஆகணும். அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு, இப்போ எண்ணெயில் சேர்த்த உடனே சூப்பராக ஒரு ஃப்ளேவர் வருது எனக்கு. நல்லா அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா சுருண்டு வரணும். எண்ணெய் இன்னும் நல்லா மேலே மிதந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வேகட்டும். எந்த அளவுக்கு இந்த மசாலா எண்ணெயில் நல்லா கொதித்து சுருண்டு வருதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு லிட் போட்டு மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சுருண்டி வந்திருக்கா. இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு, இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கூடவே நான் இந்த மசாலா அரைச்ச ஜாரும் அலசி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஊற்றிக்கலாம். உண்மையாகவேங்க சூப்பராக இருக்குது. ஃப்ளேவர் கம கமன்னு வருது வாசனை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். இப்போ அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு பத்தாது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட சேர்த்தாச்சு. வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ கொதித்து வரும்போது நல்லா அந்த தேவையான அளவு கிடச்சிரும்.
இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க, சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த மேலே கோடு தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தேன், இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் குழம்பு மிளகாத்தூள் வந்து வீட்டிலேயே அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அதுக்குன்னு தனித்தனியாக அரைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு சில யூடியூப்பில் பார்க்குறேன், இதுக்கு இதுதான் இப்படி அரைச்சி வைங்க, இதுக்கு இப்படி அரைச்சி வைங்கன்னு. அப்படிலாம் தேவையில்லை. குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சி வச்சிங்கன்னா அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜுக்காகட்டும் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ மீனெல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இது நெய் மீன், 10 நிமிஷமே அதிகம்தான். ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். இப்போ கொத்தமல்லி வந்து மேலே தூவிக்கிறேன். தூவி எனக்கு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா தான் பிடிக்கும். சிலர் வந்து அப்படியே மூடிடுவாங்க, அதுவும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பட் கொதித்து வரும்போது அதுவும் இன்னமும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடிங்க. நான் வந்து நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன். அது பெரிய லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். பட் என்னால் லாங் வீடியோஸை கவர் பண்ண முடியல. ஸோ சின்ன சின்ன கிளிப்பிங் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து எங்கள் நாத்தனார் பொண்ணு. இது கவின், எல்லாருக்கும் தெரியும். குழந்தைக்கு ஜூஸ் கொடுக்காதீங்கன்னு கமெண்ட் போடாதீங்க. அது ஜூஸ் இல்லை, அது ஜூஸ் பாட்டிலாக அவன் தண்ணி ஊற்றி குடிச்சிட்ருக்கான். ஃபங்க்ஷன் கிளம்பி போயிட்டோம் மண்டபத்துக்கு. இங்கே பாருங்கள், ஆப்போசிட் மண்டபம், 2 கல்யாணம், 2மே ரிலேஷன் தான். மாற்றி மாற்றி போயிட்டு வந்துட்டுருந்தோம். இந்த மண்டபத்தில் ஒரு கல்யாணம், இந்த மண்டபத்தில் ஒரு கல்யாணம், 2மே நைட்டு பொண்ணு அழைப்பு, காலையில் வந்து மேரேஜு. மாற்றி மாற்றி போயிட்டு வந்துட்டுருந்தோம். அதுக்குள்ளே கவின், எங்கள் நாத்தனார் பசங்க எல்லாம் ஸ்டேஜில் ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது அவங்க இல்லை, அவங்க கீழே இருக்காங்க, இவங்க தான். கவின் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவங்க 2 பேரும் எங்கள் நாத்தனார் பசங்க. ஓகே, பாய்ங்க. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். மறக்காமல் வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், see you.